ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, கேட்டதை கொடுக்கக்கூடிய, நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய, செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஜூலை மாதத்தின் மைத்ரேய முகூர்த்த நேரங்க. இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். வெற்றியையும் செல்வத்தையும் அடைவதற்கு இதைவிட சிறந்த நேரம் கிடையாது அப்படின்றது சாஸ்திர நியதி. அதனால இந்த அபிஜித் நேரம் ஜூலை மாதத்துல எப்பொழுது வருகின்றது, இதை பற்றிய ஒரு தெளிவான விரிவான தகவலை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நேரத்துல எப்படி வழிபாடு பண்ணணும், எந்த தீபம் ஏற்றணும், இதை பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிற, அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். நமக்கு தெரிந்த நட்சத்திரங்கள்ல மொத்தம் 27 வகை நட்சத்திரம் இருக்குங்க. ஆனா முதல் நட்சத்திரமாக இருந்தது அபிஜித் என்கின்ற நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாங்க. இது யாரும் அறியாத ஒரு ரகசிய உண்மையும் கூட. 28 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரமாக அபிஜித் நட்சத்திரம் இருந்திருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையான சக்தியை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது எப்படி முழுமையான வெற்றியை கொடுக்குமோ அதே போலத்தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் சரி, என்ன நினைத்தாலும் சரி, என்ன வேண்டினாலும் சரி, அது உடனே நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அபிஜித் நட்சத்திர குறியீடுகள் மூலமாக நம்ம என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அந்த காலத்திலிருந்தே ரிஷிகளும் முனிகளும் இந்த நட்சத்திரங்கள்ல காரியங்களை தொடங்கி அவர்களுடைய வெற்றியை அடைந்திருக்காங்க. இந்த காலத்துல கடவுளை வழிபாடு செய்வதும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதும் ரொம்ப யோகமாக சொல்லப்படுது. நட்சத்திரத்தை வைத்தே தான் முகூர்த்தங்கள் கணிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு முகூர்த்த நேரத்திற்கு தோஷங்கள் நீக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் தோஷம் இல்லாத நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. அபிஜித் முகூர்த்தம் வேறு, அபிஜித் நட்சத்திரம் வேறு. அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது தினம்தோறும் வரும் 11:45 மணிலிருந்து 12:15 மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தை அபிஜித் முகூர்த்த நேரம்னு சொல்லலாம். அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்றது இந்த ஒரு அற்புதமான ஒரு நேரம் தாங்க. மாதங்கள்ல ஒரு முறை வரக்கூடிய இந்த நேரம். இந்த நேரத்துல தோஷங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால நீங்க எது வேணாலும், சுபகாரியங்கள் எது வேணாலும் செய்யலாங்க. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கு, வியாபாரம் செய்தீங்கன்னா அந்த வியாபாரம் நல்லபடியா நடப்பதற்கு, இழந்த பொருட்களை மீட்பதற்கு, அனைத்திலையுமே வெற்றி பெறுவதற்கு இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அபிஜித் நேரம் கூட்டத்தோடு கூட்டமாக நம்ம அவ்வளவு சக்தி, அதற்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது அவ்வளவு சக்திகள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. பொதுவாகவே சுப நிகழ்ச்சிகள்ல முகூர்த்த நேரத்தை தவற விட்டவங்க அபிஜித் நேரத்தை பயன்படுத்திப்பாங்கங்க. ஜித் அப்படின்னா வெற்றி பெறுதல் அப்படின்றது அர்த்தம். அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி அப்படின்றது அர்த்தம். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஜூலை மாதத்துல இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது வருகின்றது, இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். வருகின்ற சனிக்கிழமை அன்று வருகின்றது. ஜூலை 12ஆம் தேதி வருகின்றது. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, யாருக்காவது நீங்க தானம் தந்தால் நல்லது. நேரம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், 12ஆம் தேதி எப்பொழுது வருது அப்படின்னுட்டு. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பூஜை அறையில 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க. 2 நெய் தீபம் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நீங்க செல்வம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்க நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு கொடுங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல தோஷங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கையா இருக்கணும், அது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உடனே நடக்க ஆரம்பிக்கும். நேரம் இப்பொழுது பார்த்துடலாம் எப்பொழுது வருது அப்படின்றது. இந்த ஜூலை மாதம் சனிக்கிழமை 12/7/2025 காலை நேரம் 6:24 காலையில 6:48 வரைக்கும் இருக்குங்க. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது நியதி.
அதனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல வேண்டுதல்கள் வைங்க, அது உடனே பலிக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு 5 நிமிடமாவது நீங்க கண்களை மூடி இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சீக்கிரமா வேலை கிடைக்கணும், கடன் தீரணும், செல்வ வளம் பெருகணும்னு எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் அது நியாயமான கோரிக்கையா இருக்கணும். இந்த நேரத்துல வைக்கும் பொழுது உடனே பலிக்க ஆரம்பிக்கும். மாதம் மாதம் அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். அந்த நேரம் பற்றிய தகவல்கள் நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அதை நீங்க பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்துல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சனிக்கிழமை காலையிலேயே வருது. வீட்டில் இருக்கிறவங்களும் வேலைக்கு போறவங்களும் தவறாமல் இதை பின்பற்றி கொள்ளுங்கள். நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து ஒரே ஒரு மந்திரமாவது சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரத்தையாவது சொல்லுங்க. அபிஜித் நட்சத்திர மந்திரம் அப்படின்றது இருக்கு, அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.